வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி அரசாங்கம் வேட்டு ஸ்டடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் குரூப் 4 சார் இது, குரூப் 2 சார் இது, குரூப் 1 சார்னு கேட்குறீங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, மேலே ஹெட்டிங்கே போட்டிருக்காங்க குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 சொல்லிட்டு. ஸோ முதல்ல நீங்கள் இன்னும் சிலபஸே எடுக்கல அப்படின்றதா அர்த்தம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை முதல்ல நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இதில் என்னென்ன பாடம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். முதல்ல ஒரு எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் உங்கள் கையில் இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் புக்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்கள் கையில் எல்லா புக்ஸும் முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க, சார் இது ஜிகே மட்டும் தானே சார் இருக்குது, தமிழுக்கு இதே மாதிரி அனுப்புங்க சார், தமிழுக்கு இதே மாதிரி அனுப்புங்க சார்னு சொல்லிட்டு. அப்போனா நீங்கள் இன்னும் இந்த ஃபுல் பிடிஎஃபை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அதிகப்படியான சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்க எல்லா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களே தவிர அந்த பிடிஎஃபை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறதா அர்த்தம். வெறுமனே உங்கள் கையில் பிடிஎஃப் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்டர் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால மட்டும் எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. சரிங்களா? அந்த பிடிஎஃபை நீங்கள் எப்படி முறையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அதோடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்னா, ஜிகேல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மேலே பாருங்கள், அந்த பிடிஎஃப் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அந்த பிடிஎஃப் முழுசாக பார்க்காமலேயே கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்க, சார் தமிழுக்கு அனுப்புங்க சார், குரூப் 4 அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. சார் இதில் உங்கள் ஹெட்டிங்கே போட்டிருக்கு பாருங்கள், இது குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இருக்குது. இதில் தமிழுக்கான விஷயமும் இதில் கலந்தா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் தமிழுக்கும் எந்தெந்த பேஜில் எங்கே என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுதுங்கிறதையும் இந்த பிடிஎஃப்பில் கவர் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் முழுசாக இன்னும் பார்க்கவே கிடையாது. ஓகேங்களா? இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறோம். கீழே உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் போயினாலே உங்களுக்கு என்னது வெளிப்படையாகவே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் தமிழில் ரொம்பலாம் தேடி தெரிய வேணாம், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேணாம். நீங்கள் யார்கிட்டயோ போயிட்டு பிடிஎஃப் வேட்டு ஸ்டடி கொடுங்க, அதே என்னாச்சு இதுனாச்சும் சொல்லி நீங்கள் என்ன பண்ண வேணாம், தேடி தெரிய வேணாம். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் சரி, இல்லை யார்கிட்ட போய் நீங்கள் வேட்டு ஸ்டடி கேட்டாலும் சரி, ஓகேங்களா, இதே விஷயத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டைலில் இதை மட்டும் படிங்க போதும் சொல்லி அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த புக்கில் எந்தெந்த இதில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழுக்கும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இங்கே பாருங்கள், இலக்கணத்தில் 25 கேள்வி. இங்கே பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 9ஆவதுல 6வது எல்ல புணர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. 6லேருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 8ஆவதுல 6வது எல்ல உங்களுக்கு புணர்ச்சி விதினா என்ன சார்னு சொல்லி கேட்பீங்க. புணர்ச்சி விதியை பார்த்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவை உங்களால் எளிமையாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் புணர்ச்சி விதி பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ தமிழில் நான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒவ்வொரு டாபிக் ஹெட்டிங் வாரி அங்கே பாருங்கள், குரில் நெடில் வேறுபாடு, சந்திப்பில் லகர வேறுபாடு, அதே மாதிரி இன எழுத்து, சுட்டெழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல், வேர்ச்சொல், எதிர்ச்சொல் அறிதல். இது அழகு 1 முடிஞ்சிருச்சு. அழகு 1ங்கிறது உங்களுக்கு என்ன டாபிக் வரும், அழகு 1ங்கிறது உங்களுக்கு எழுத்துக்கு கீழே வரக்கூடியது. 2வது டாபிக் பாருங்கள், சொல்லகராதிங்க. சொல்லகரையில் உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சொல்லகராதியில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை, 3வது டாபிக் பாருங்கள், 3வது டாபிக் எழுதும் திறன், சொற்களை அப்படி ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குவது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க எழுதும் திறனில். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை ஹெட்டிங் இருக்குது, மொத்தம் 7 ஹெட்டிங் இருக்குது. தமிழில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 100 கொஸ்டின்ஸுக்கும் எத்தனை ஹெட்டிங் இருக்குது உங்களுக்கு, முதல்ல எத்தனை ஹெட்டிங்னு தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை ஹெட்டிங் இருக்குது, மொத்தம் 7 விதமான ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 7 விதமான ஹெட்டிங்ஸ் இருக்குது. இந்த 7 ஹெட்டிங்குமே சப்ஹெட்டிங்காக பிரித்து ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கும் எந்தெந்த இயலில் எந்தெந்த பருவத்தில் வருது அப்படிங்கிறத முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிடிஎஃப்ல ரொம்பவே அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அவுட் சைடு போனால் கூட என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டு கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்தே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ரொம்ப அழகாக தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை அங்கங்கே தேடி அலையாதீங்க. இதுக்கான பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறோம். கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, பிரிண்ட் எடுத்துக்க போகிறீங்க. சார் பிரிண்ட் எடுத்தால் போதுமா சார், அப்படி கிடையாதுங்க. இல்லை அது மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும், நீங்கள் பிரிண்ட் எடுத்த அந்த பிடிஎஃபை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? முறையாக பயன்படுத்தணும். ஸ்கூல் புக்கில் தான் உங்களுக்கு இருக்குது. யார் புக்கு போட்டாலும் சரி, இந்த ஸ்கூல் புக்கை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தொகுத்து போடுறேங்கிற பேரில் தொகுத்து போடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். உங்கள் கையில் புக்கு இருக்குதா, நீட்டாக என்ன பண்ணுங்கள், புக் எடுத்து உட்காருங்க. ஓகேங்களா? புக் எடுத்து உட்காந்து 6ஆவதுல என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுது. ஓகேங்களா? 6ஆவதுல இங்கே பாருங்கள், பிரித்தெழுதுகன்னு இருக்குதுங்க, சேர்த்தெழுதுகன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு பழைய புக்கு. இல்லை 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் உங்களுக்கு என்ன இருக்குது, பருவம் 1ல் இயல் 1, 2 மொழித்திறனுங்க. பின்னாடி மொழித்திறன் இருக்குது. அதே மாதிரி குரில் நெடில் வேறுபாடு 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் உங்களுக்கு பருவம் 1ல் என்ன இருக்குது, இயல் 1, 2 இது ஒரு இலக்கணம் மொழித்திறன் கவர் ஆகுது. அதே மாதிரி சந்திப்பிழை மொழிப்பிழை இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு கவர் ஆகுதுங்களா.
இதில் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு வரல ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டிங்லேயும் 6ஆம் வகுப்பு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு தனியாக பிரித்து எடுங்க. இல்லை 6ஆம் வகுப்பில் பிரித்தெழுதுக்கு சேர்த்தலுக்கு எந்த எல்லை வருது, இல்லை அதே மாதிரி 6ஆம் வகுப்பில் பருவம் 1ல் என்னது குறிநெடில் வேறுபாடு எங்கெங்கே வருது, அதே மாதிரி லகர வேறுபாடு எங்கேயாவது வருதா, இல்லை இங்கே பாருங்கள் வினா எழுத்துக்கள் 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் வருது. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், அதை பிரித்து எழுதி நம்ம தான் படிக்கணும் ஓகேங்களா. யாரும் நமக்காக உதவி செய்ய மாட்டார்கள். இல்லை நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீட்டாக எந்தெந்த புக்கில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்றதை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டாபிக் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதாவது என்ன பண்ணணும், புக் வைஸாக நம்ம தாங்க பிரிக்கணும். இல்லை புக் வைஸாக பிரித்து 6ஆம் வகுப்பு பழையதில் எதெல்லாம் கவர் ஆகுது இல்லை தமிழில் அப்படின்றத நம்ம பிரித்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்படி படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப எளிமையாக தமிழில் 100க்கு 100 கேள்விகளை ரொம்ப எளிமையாக அடிக்க முடியும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 8ஆம் வகுப்பு பழையது, 12ஆம் வகுப்பு பழையது, இல்லை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கெல்லாம் இதில் கவர் ஆகுது. இங்கே பாருங்கள் 10ஆம் வகுப்பு கோபாலபுரத்து மக்கள்ன்ற பாடத்தில் வட்டார வழக்கு சொற்கள் உங்களுக்கு கவர் ஆகுது, மொழியை ஆழ்வம் கவர் ஆகிறது. ஒவ்வொரு பாடத்துக்குமே 12ஆம் வகுப்பு வரைக்குமே 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே உங்களுக்கு எந்தெந்த பாடத்தில் என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இனிமேலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பிடிஎஃப் தேடியோ இல்லை தமிழ் எப்படி படிக்கணும்னு தெரியாமையோ தேடி அலையாதீங்க. எடுங்க பிரிண்ட்டை போட்டு என்ன பண்ணுங்கள், உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இல்லை இதை படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னது போதுமானதாக இருக்கும். எந்தெந்த புக்கில் எந்தெந்த இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற என்னது ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேளுங்க. இல்லை வீடியோவில் முழுசாக கேட்காம நீங்கள் போயிடுறீங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ ஓகேங்களா. நீங்கள் முழுசாக கேட்டிங்க அப்படின்னாலே என்ன சொல்லியிருப்போம் நம்ம கடைசியில், உங்களுக்கு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் என்ன அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ முழுசாக கேளுங்க. உங்களால் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேட் வரணும்னா என்ன பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து படிங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு படியுங்கள். நீங்கள் தனியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் முடியாதுங்க. தனியாக படிச்சிங்க அப்படின்னா கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்கள், எப்பயுமே ஒரு பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா 2-3 நண்பர்களோட சேர்ந்து படிங்க. நண்பர்களோட சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னால தான் என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். சார் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தாருங்க உங்களுக்கு சிலபஸ் கிடச்சிருச்சா, இருந்தா தமிழுக்கான முழு சிலபஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த தமிழுக்கான சிலபஸ் வச்சு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு 6ஆம் வகுப்பா, சரி 10ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து வரீங்களா, சரி ஓகே 10ஆம் வகுப்பு பின்னாடி இருந்து எடுங்க. புக்கை எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டாப்பிக்லாம் எல்லாத்துலேயும் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் முழு புத்தகத்தையும் படிக்கணும். நீங்கள் டேர்ம் வைஸாக கூட படிக்கலாம், இல்லை புத்தகம் வைஸாக கூட நீங்கள் போகலாம். 10ஆம் வகுப்பு பழைய புக்கு புது புக்கு எடுத்துங்க. இங்கே பாருங்கள், திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படின்னு ஒன்று கவர் ஆகுதா, ஓகே. அப்போ திருக்குறள் பழைய புக்கில் என்ன இருக்குது, புது புக்கில் என்ன இருக்குது எடுத்து படிச்சிருங்க, ஒரே தான் முடிச்சிருங்க. ஸோ ஒரு 10ஆம் புக்குன்னு எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் டாபிக் வைஸாக பார்க்காம ஒரு ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும், இல்லை இப்போ 10ஆம் புக்கு எடுத்துட்டீங்க, 10ஆம் புக்கில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும், அதில் பிரித்தெழுக சேர்த்தெழுதுக இருக்கும், அதில் கலைச்சொற்கள் இருக்கும், மொழித்திறன் பயிற்சி இருக்கும், அது போக தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க, தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு இருக்கும். இது எல்லாமே கவர் ஆகும் ஒரே புக்கில். ஸோ நீ என்ன பண்ணணும்னா, ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு புக்கில் 10th புக்குனா 10th புக் எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுது மொத்தமாக முடிச்சிருங்க ஒரு புக்கை. ஸோ அவ்வளோதான் சார். 10th நான் பழைய புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 10th புது புக்கில் இருக்கக்கூடிய எல்லா மொழித்திறன் பயிற்சி முடிச்சிட்டேன், இலக்கணம் முடிச்சிட்டேன். என்ன பண்ணிட்டேன் நான் இப்போது, அதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அப்புறம் மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையும் இலக்கணம் நல்லா பார்த்துட்டேன். அப்படின்னா 10th புக்கு தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் 9th புக் எடுங்க. 9th புக்கில் எடுத்துகிட்டு அதுலேயும் உங்களுக்கு என்னது எங்கெங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுது அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தாங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு உதவ போகுது. என்ன பண்ணுங்கள், அந்த பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு 9th புக்கில் எங்கெங்கெல்லாம் 9th புக்குன்ற வார்த்தை வருது பாருங்கள். ஓகேங்களா, பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், 9th என்னென்ன இயல் எந்தெந்த பக்கம் இருக்குன்றதை என்ன பண்ணுங்க, ஒரு முன்னாடி பேப்பர் மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் 9th புக்கில் வரிசையாக எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஒரு ஸ்கூல் புக்கை ஒரு புக்குனா ஒரு புக்கை முடிச்சிருங்க. 9th புக்கு 9th புக்கு முடிச்சிருங்க. அதே மாதிரி 8th புக்குனா 8th புக்கு முடிச்சிருங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு புக் வைஸாக முடிங்க. புக்கை எடுத்துக்கிட்டு டாபிக் வைஸாக முடிக்கணும். புக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சிலபஸ் வைஸாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், தமிழில் 100 கேள்விகளுக்கு 95 கேள்விகளுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அடிக்க முடியும். அதனால் என்ன பண்ணாதீங்க, ரொம்ப பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க ஓகேங்களா. தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.